பட்டாணி சாதம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போடுங்க. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம பட்டாணி இதில் சேர்த்துக்கணும். இது காஞ்ச பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாதிரி கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்த உடனே தண்ணி ஊற்றிடணும். இப்போ பிரியாணி பாஸ்மதி ரைஸ்க்கு ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் 1/2 டம்ளர் எச்சா ஊற்றிக்கோங்க. பட்டாணி இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றிருக்கேன். நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். ஒரு 3 சவுண்டு விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி இருக்கிறதுனால 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணணும். ஸ்பூன் நெய் மேலால் விட்டுட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டு கொடுங்க. சூப்பர். உருளைக்கிழங்கு ஃப்ரையோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும்.